வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க வீட்டுக்கு கூட என்னை அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா பிச்சைக்காரனை காப்பாற்றி தொட்டு தூக்குறதுனால இவனையும் பிச்சைக்காரன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே என்னை வந்து ரொம்பவே அவமானப்படுத்தி ஏதோ ஒரு என்னை தீண்ட தகாத மாதிரி தள்ளி வச்சாங்க. ஒரு சாலையில் ஒரு யாசகர் இருக்காருன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்களே ஹேர் கட் பண்ணி எங்கள் டீம் மெம்பர்ஸே ஹேர் கட் பண்ணி க்ளீன் பண்ணி அவங்கள நாங்கள் வந்து ஒரு நியூ ட்ரெஸ்ஸஸ் கொடுப்போம். அந்த பிஃபோர் ஆஃப்டர் காமிக்கிறப்ப அவங்க இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பாக இருக்கும். இல்லை மெடிக்கல் கேர் கொடுக்கறதோ இல்லை வந்து அவங்க ஃபேமிலியோட ரீயூனியன் பண்ணி வைக்கிறதோ இதே மாதிரி நாங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேர்த்தால வேலை செய்ய முடியும். நிறைய பேர் வந்து உடல் தகுதி உடையவர்களாக நல்லா ஆரோக்கியமாக நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு கொண்டு போய் ஹோமில் விடுறது வேஸ்ட். இந்த நபர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தணும். அதுக்காக ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து அவங்களுக்கு ஸ்கில் ட்ரைனிங் நாங்கள் வந்து கொடுப்போம். கொடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி அவங்க தன்னோட சொந்த காலில் நிற்கிறதுக்காகவும் ஒருத்தர் நாங்கள் வந்து ஹோமில் எப்படி இருக்காங்க நாங்கள் பார்க்க போவோம். வந்துட்டாவே ஓடி வந்து கட்டி பிடிப்பாங்க பார்த்தீங்களா. ரோட்டில் இன்றைக்கோ நாளைக்கோ இறந்துருவாருன்னு நினைச்சக்கூடிய நபர்களாக இன்றைக்கி வந்து சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கிறத பார்க்குறப்ப எங்களுக்கு ஒரு உணர்வு கிடைக்கும் பாருங்க. அந்த உணர்வு தான் எங்களை தொடர்ந்து பல பிரச்சனை வந்தாலும் இன்றைக்கி வரையிலும் அது பயணம் செய்ய எங்களுக்கு வந்து உதவியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நிறைய சேலஞ்சு தான் வந்துச்சு. ஃபண்டிங் வேணும் நிறைய பேர்கிட்ட அப்ரோச் பண்ணப்ப நீயே பிச்சை எடுக்கிறியே வெக்கமாலி அப்படின்னு நிறைய பேர் எனக்கு கேட்டாங்க. இது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்த கஷ்டத்தையும் தாண்டி எனக்கு ஒரு விஷயம் தோண ஆரம்பிச்சு. இப்போ நம்ம அவங்க காப்பாற்றலாம், அவங்க யார் தான் அவங்கள காப்பாற்றுவா? அவங்களும் நம்மள மாதிரி சராசரி மனிதர்கள் தானே.